நீ குடிக்காதவன் வீட்டை போய் பாரு. சாயந்தரம் 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிடறானோ சாப்பிட தெரியல, கதவு சாத்திட்டு சாப்பிடு மாதிரி நல்ல கோவில் மாதிரி அமைதியா இருக்கல. புண்ணியவா குடிக்கார வீட்டை பாரு. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் கூசல் கொஞ்சம் இந்த குண்டா அங்க பறக்க, அந்த குண்டா அங்க பறக்க. இந்த குழந்தை அந்த தெருவோட கொண்டாட்டி இன்னொரு தெருவு தடி எடுத்து ராத்திரி தெரு. ஏண்டா தடி எடுத்து ஏன் இவனும் தூங்க மாட்டான், ஊர்காரியும் தூங்க மாட்டான். ராத்திரி 2-3 மணி வரைக்கும் சுத்துவான். சரி 7-4-5 மணி நம்ப அடுப்புல தலை ஏண்டா பொம்பளை ஆம்பளைக்கு வேலையில பதில் கிளம்பு காத்து வரட்டும். பொம்பளை இல்லைன்னா ஆம்பளைக்கு வேலையில பதில் கிளம்பு. ஆம்பளை தான் பொம்பளைக்கு வேலை, பொம்பளை இல்லைன்னா ஆம்பளைக்கு வேலை கிடையாது. போமா என்ன பொம்பளையே இல்லைனாலும் ஆம்பளை கிட்ட கை வேலை கிட்ட கை வேலை என்ன ஏன் தப்பா நினைக்கிறேன்? தப்பா நான் நினைக்கல. கை வேலைன்னா ஆம்பளை நாங்க அண்டை வெட்டி போய்ப்போம், ஏறு ஓட்டி போய்ப்போம், லாரி ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், சிட்டி ஏரியாவில் ஆட்டோ ஓட்டி போய்ப்போம். அனைத்து வேலையும் செய்து முடியும். பொம்பளைங்க நீங்க நாங்க அனைவரும் நோக்கிய கம்பெனிக்கு போகணும். எங்கம்மா டிரைவர் கரெக்ட் பண்றோம் போங்க. ஓகே போகணும். நோக்கியா கம்பெனி வேலையான்னு சொல்றேன். இந்த பொம்பளை பசங்களுக்கு எப்போலாம் இந்த கம்பெனி வேலை வந்தாலும் வந்துடுச்சு. எத்தனை குடும்பம் நட்டல் நிக்குது, எத்தனை குடும்பம் போய்கல, அத்தனை குடும்பம் நட்டல் நிக்குது. இந்த பொம்பளை பசங்களுக்கு வேலை வந்து சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னே 3வது வீட்டு ஓடுது. குடிமக்கள் 3 நாளைக்கு ஆண் பேக் கடை ஓடுது. 4வது வீட்டு ஓடுது. மக்கா வாங்கி மாட்டிக்கிட்டு வேன் வந்து ஊருக்குள்ள நிக்குது. கம்பெனி வேனு வேன் வந்து 1-3 மாட்டிக்குது. நைட்டி சூத்திட்டாரு அது ஒண்ணு மாட்டிக்குது. ஹேண்ட் பேக் ஒண்ணு மாட்டிக்கும். அது பிறந்தது இருக்கும். உண்மையிலே சத்தியமா நல்லா தான் நடந்திருக்கும், நல்லா நடக்கும். அவன் ஆம்பளை பசங்க அவன் தலையெழுத்து நினைச்சு விதியோடு போயின்னு இருக்கும். அவங்கள பார்த்த உடனே நல்லா நடக்கிற பொண்ணு கூட நல்லா நடக்கிற பொண்ணு கூட பார்த்து சூத்தாடுற கதையா. அது மட்டும் நல்லா தான் நடக்கிறவங்க ஒரு செல்போன் ஒண்ணு எடுத்துக்கோ, ஒரு செல்போன் ஒண்ணு எடுத்துக்கோ, அதுல வச்சுக்கின்னு ஐ லவ் ஹலோ நீ யாரு பேசுது? ஐ லவ் ஹலோ அங்கிள், இதுக்கு ஒரு 100 ரூபாய் ஈஸி பண்ணுங்க. என்ன மாதிரி இடிச்சவா எடுத்துன்னு அவன் எங்கேயோ கடனை ஓடனை வாங்கி 100 ரூபாய் ஈஸி பண்ணிட்டு 1 ஹவர் 2 ஹவர் பொறுத்து பார்ப்பான். பார்த்துட்டு என்னடா போன் வேலை திரும்பி போன் பண்ணுவான். என்னம்மா ஈஸி பண்ண, ஏமா போன் பண்ணல? இல்ல அங்கிள் எங்க டாடிக்கு பேசிட்டேன், பேலன்ஸ் காலி அப்படி பேசிட்டேன். அதுதான் வீட்டு விட்டு பார்த்தா 3 சிம் எடுத்து போகுது. 3 சிம்யா? அப்பா அம்மாவோட பேசுறது ஒரு சிம், நண்பர்களோட பேசுறது ஒரு சிம். அவங்க பொண்ணு எடுத்து போகுது. 3 சிம் எடுத்து போய் 3 மாசமா வராதுக்கிற பொண்ணு போட்டுட்டான். ஓகே கம்பெனிக்கு அனுப்பாதுற 1000 ரூபாய் சொல்றேன். இன்னும் ஒரு 6 மாசம் இது கல்யாணம் பண்ணலாம். நீ வெக்கமா இல்ல? ஓகே கம்பெனி போன யூடியூப் போனோம் 6 மாசமா தேடி குழந்தை பத்தி வச்சுக்கலாம். வெக்கமா இருக்காது. அனுபவம் ஊருக்கு போறாங்க.